ஒரு காலத்தில் ஆபிராம் எகிப்திலிருந்து மீண்டும் கானான் தேசத்துக்கு திரும்பினார். அவருடன் அவரது மனைவி சாராய், அனைத்து சொத்துக்களுடன் லோத்தும் வந்தான். ஆபிராம் மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். ஆடுகள், மாடுகள், வெள்ளி, பொன் அவனிடம் பெருகியிருந்தது. அவன் முன்னர் தங்கியிருந்த இடத்திற்கே, பெத்தேலும் ஆயுக்கும் இடையிலுள்ள அந்த திடலுக்கே மீண்டும் வந்தான். அங்கே முன்னர் அவன் கட்டியிருந்த பலிபீடத்தின் அருகே நின்று ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை அழைத்தான். ஆனால் தேசம் அவர்கள் இருவரையும் தாங்க முடியாததாக இருந்தது. ஆபிராமின் கால்நடைகளும் லோத்தின் கால்நடைகளும் அதிகமாக பெருகின. மேய்ப்பர்கள் இடையே சண்டை எழுந்தது. இந்த நிலம் எங்களுக்கு போதாது என்று ஒவ்வொருவரும் வாதாடினார்கள். அந்த நேரத்தில் அந்த தேசத்தில் கானானியரும் பெரிசியரும் குடியிருந்தார்கள். பிரிவு அவர்களுக்குள் மெதுவாக உருவாகத் தொடங்கியது.